இன்னைக்கு வந்து கமிஷனர் ஆஃபீஸில் வந்து நான் கொடுத்த புகார் என்ன அப்படின்னா, முந்தா நாள் நான் வந்து பட்டினப்பாக்கம் பீச்சில் வந்து ஒரு ஆணோட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். ஒரு அரௌண்ட் ஒரு 7:30 மணி 7:30 to 8 தான் பேசிட்டு இருந்தேன். அந்த டைம்ல என்ன பண்ணாரு, ஒரு காவலர் பேட்ரோல்ல வந்த காவலர் என்ன பண்ணாரு, நேரடியாக என் முன்னாடி வந்து நின்று நீங்க என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி தொனியில என்கிட்ட கேட்டாரு. அப்படி அவர் கேட்கக்கூடாது, அப்படி அவர் கேட்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நான் உடனே என்ன சொன்னேன், இல்ல இப்படி கேட்கக்கூடாது சார், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் தான், என்ன விஷயமா என்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறீங்க அப்படின்னு உடனே இல்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸா லவ்வரா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு நான் கேட்பேன். அடுத்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. பப்ளிக் பிளேஸ்ல வெட்ட வெளிச்சத்துல லைட்ல 7:30 மணிக்கு ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் உட்காந்து பேசினா இப்படி கேட்பீங்களா? இப்படி கேட்கறதுக்கு ஏதாவது சட்டத்துல இடம் இருக்கா, ரூல்ஸ் இருக்கா சார் அப்படின்னு நான் கேட்ட உடனே அது வந்து அவருக்கு பதில் சொன்னாரு, இல்ல இப்படி கேட்கலாம், நீங்க இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசினாரு. எதுவும் வந்தா நீங்க எஸ்ஐ கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி பக்கத்துல இருந்த போலீஸ் ஆபீசரை கூப்பிட்டாங்க. ஒரு 3 போலீஸ் வந்தாங்க. வந்து என் ஐடி கார்டு கேட்டாங்க. நான் கோஆபரேட் பண்ணேன், என் ஐடி கார்டு கொடுத்தேன். அந்த ஆண் நண்பருடைய ஐடி கார்டையும் கேட்டாங்க, அவரும் கொடுத்தாரு. எல்லாத்தையும் செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு உடனே வந்து அவரு அந்த காவலர் என்ன பண்ணாரு, இருட்டுல என்ன உங்களுக்கு வேலை, இருட்டுல தப்பு, 2 பேரும் தனியா உட்காந்து பேசினா தப்பு தான் அப்படின்னாரு. முதல்ல அது இருட்டு கிடையாது சார், இங்க எங்க இருட்டு இருக்கு, நான் எந்த இருட்டுல உட்காந்து, இங்க மெயின் ரோடு இருக்கு, மெயின் ரோட்ல இருந்து பேரலா இங்க உட்காந்துருக்கேன், கடைகள் இருக்கு, ஐஸ்கிரீம் கடை இருக்கு, எல்லாரும் இருக்கு, மக்கள் நடமாடிட்டு இருக்காங்க. ஒரு ஆண் பெண் தனியா உட்காந்து பேசினதான் உங்களுக்கு பிரச்சனை, மாரல் பாலிசிங் பண்றதா இங்க பிரச்சனை. நீங்க வந்து கேள்வி கேட்டு நான் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லல, நீங்க கேட்ட கேள்வி தப்பு, நீங்க கேட்ட கேள்வி அடிப்படையிலே தப்பு. ஒரு ஆண் பெண் உட்கார்ந்து இருந்தா வந்து இவன் நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு கேட்கிற துணியும் தப்பு, கேட்ட கேள்வியும் தப்பு. மத்தபடி எல்லா கோஆபரேஷன் நான் பண்ணேன், மத்த கேள்விகளுக்கு பதில் சொன்னேன், என் ஐடி கார்டை கொடுத்தேன், அவரோட ஐடி கார்டை கொடுத்தோம், எல்லாமே பேசணும். அதே போல அவரு என்னோட கண்ணியத்தை கொலையிற விதமா நீ ஏன் தனியா உட்கார்ந்து இருந்தீங்க, இருட்டுல ஏன் உட்கார்ந்து இருந்தீங்க, என்னுடைய பாலியல் தன்மையையும் பாலியல் ஒழுக்கத்தையும் கேள்வி கேட்கிற விதமாவும் ஒரு பெண்ணுடைய கண்ணியத்தை குலைக்கிற விதமாவும் சட்ட விதிமீறலா கேள்வி கேட்டது அவர் தான். அந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு எந்தவித அதிகாரமும் எந்தவித உரிமையும் ஒரு காவலருக்கு கிடையாது. இததான் நானும் சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கு உடனடியா கமிஷனர் அருண் சார் வந்து உடனடியா அவர் மேல் நடவடிக்கை எடுத்து டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காரு. அதோட நம்மளுடைய ஜாயிண்ட் கமிஷனர் விஜயகுமார் சாரும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, இதுல போலீஸ் பண்ண தப்பு தான். ஒரு ஆண் பெண் உட்கார்ந்து பேசுறாங்கன்னா அவங்க பிரைவசில இன்வேட் பண்ணி இந்த மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்ற கேள்வி கேட்கறது சட்டப்படி தப்பு. அதை கேட்கிற உரிமை போலீஸுக்கு கிடையாது. அப்படி கேட்டிருந்தாங்கன்னா இதுக்கு மேல சிட்டில எந்த கப்பிள்ஸையும் நீங்க அந்த மாதிரி கேள்வி கேட்க கூடாது, அப்படி கேட்க கூடாதுன்றதுக்கான ட்ரைனிங்ஸ போலீஸ்க்கு கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தெளிவா ஜேசி சார் பேசியிருக்காங்க. இதுதான் ஃபேக்ட். இப்படி யாரையும் கேள்வி கேட்க கூடாது. அதோடு இல்லாம சிட்டில நிறைய இடங்கள்ல நிறைய கிரைம்ஸ் நடக்குது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது. அதே போல பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி மாரல் பாலிசிங் நடக்குது. ஒரு பொண்ணு வந்து கேள்வி கேட்க கூடாது, ஒரு பொண்ணு ஒரு ஆணோட உட்காந்து பேசக்கூடாது. இவங்க பிரச்சனை எல்லாமே எங்க வந்து நிக்குதுன்னா பெண்கள் மீதுதான் வந்து நிக்குது, ஆம்பளை மேல வந்து நிக்கல. எதுக்கு ஒரு பொண்ணு ஆம்பளை பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க? பேசுனா என்ன தப்பு? சட்ட விதிமீறலா ஏதாவது பண்ணோமா, பப்ளிக் அப்சீனா பண்ணோமா, பண்ண நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே, நடவடிக்கையே எடுக்கல, அப்பவே கேட்க வேண்டியதானே. அப்சீனிட்டி எதுவும் பண்ணல, பப்ளிக்ல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். சோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த சோசியல் மீடியா, அதுக்காகவும் புகார் அளிச்சிருக்கேன். ராஜ்குமார் சார் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற புகாரும் ஆல்ரெடி கொடுத்ததுதான். அண்ட் இப்ப வந்து சைபர் கிரைம்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். என்னன்னா என்னுடைய பதிவுகள்லயும் என்னுடைய போஸ்டும் என்னுடைய வீடியோஸையும் ஸ்ப்ரெட் பண்றதும் இல்லாம அசிங்கமா ஆபாசமா ரேப் த்ரெட், இவங்களை அப்படி பண்ணிருக்கணும், இவளெல்லாம் ஏன் ரேப் பண்ணல, இப்படி கொச்சையான வார்த்தைகளால ரேப் த்ரெட் கொடுக்கறது, ஆபாசமா பேசுறது, பாலியல் ரீதியா வன்முறையும் துன்புறுத்துதலும் பண்றது, மிரட்டுறது, இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அத வீடியோவும் போடுறாங்க, போஸ்டாவும் போட்டிருக்காங்க. அவங்க எல்லார் ஐடிஸையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஃபுல்லா நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்தர் என்கொயரிலையும் யாரெல்லாம் அசிங்கமா பேசினாங்க, யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்க எல்லார் மேலேயும் ஆக்ஷன் எடுக்க சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்தரா அதுக்கான நடவடிக்கை. அதே போல என்னோட பர்சனல் டேட்டாவை போயிட்டு இந்த பொண்ணு இந்த மாதிரி அந்த மாதிரி இவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறாங்க, இந்த பர்சனல் டீடைல்ஸ் எடுத்து ஷேர் பண்றாங்க. நீங்க வந்து அது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. ஒரு பொண்ணு கேள்வி கேட்டா உடனே அவங்களோட பாலியல் ரீதியா கேள்வி கேட்கறது, பாலியல் ஒழுக்கத்தோட சேர்த்து வச்சு பேசுறது, அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை போய் நோண்டுறது, இதெல்லாம் ஒரு வேலையா? இதெல்லாம் ஒரு நாகரிகமான ஒரு விஷயமா? இது எதுக்குமே பயப்பட மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து சித்தாந்த தெளிவு இருக்கு. என்ன பண்றோன்றத நேர்மையா தைரியமா பண்றோம். நாங்க யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. சோ நான் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி வேணாலும் இருப்பேன். அது சட்டத்தை மீறாத வரைக்கும் யாருக்கும் பதில் சொல்லணும்னு எனக்கு பயப்படணும்னு எனக்கு அவசியம் கிடையாது.